ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது பொதுவாக இப்போ வந்து புது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நிறையா பேர் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்காக இந்த வீடியோ. பொதுவாக சின்ன ஃப்ரிட்ஜை விட டபுள் டோர் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வந்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது சின்ன ஃப்ரிட்ஜாக இருக்குது, யூசேஜ் வந்து பத்தலை, நமக்கு பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லலாம். கேண்டி ஃப்ரிட்ஜு. இது வந்து ஹையர் கம்பெனிலேருந்து நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங். இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்வெர்டர் மாடல். 2 ஸ்டார் ரைட்டிங் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை ஆக்சுவலாக வந்து இது வந்து பவர் கன்சியூமெல்லாம் நமக்கு வந்து பக்காவாக நல்லாயிருக்கும். இது உள்ள டிசைன் கூட நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் வந்து நமக்கு ஹேண்டில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம, அதாவது பிளெயினாக நல்லா வந்து சைடு நமக்கு பிடிக்கிறதுக்கு சூப்பராக வந்து டைட்டானியம் சில்வர்ன்ற மாதிரி நமக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜு அவுட்லுக்கும் நல்லா இருக்குது. நமக்கு உள்ளே கூட அந்த நம்ம யூஸ் பண்ணுற ட்ரேஸ் எல்லாமே கூட வந்து சூப்பராக இருக்குது. அதாவது வந்து சாதாரணமாக வந்து ரொம்ப டெலிகேட்டடாக கொடுக்காம நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு. அவுட்லுக் கூட நமக்கு அந்த டிசைனாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மாமூலாக வந்து இந்த மாடலில் வந்து சாம்சங்கில் வந்து ஒரு மாடல் வரும். அதாவது 2 சைடு வந்து நமக்கு வந்து பிடிக்கு கொடுக்குற மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது அதை விட வந்து நல்லா இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு. அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் உள்ளே வந்து நமக்கு இந்த கிளைக்கால் அதாவது கூலிங் வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதுக்காக அந்த பேடு வரும், கூலிங் பேடு, கூல் பேடு, அதுவும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து நமக்கு வந்து அந்த சைடு ட்ரேலே நமக்கு வந்து எக்கு வைக்கிறதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, தனியாக இல்லாமல். சூப்பராக இருக்குது மாடலு. இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது 19,000 வந்து எக்ஸாக்டாக சொல்லலாம். ஒருவேளை ஒருத்தர் ஃபோனுக்கு ஜஸ்ட் ஒரு 100-200 அப்படி, அதை கம்மியாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். நல்லா இருக்குது இந்த மாடல் வந்து. அது உள்ளே வந்து நமக்கு இந்த ஐஸ் க்யூப் வந்து அதோட இது வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. வெஜிடபிள் பாக்ஸ் கூட நமக்கு வந்து நல்லா பெருசாக இருக்குது. அந்த ட்ரே நமக்கு வெளியில் இழுக்கிறதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு வந்து அந்த பிடி ஆகட்டும், அந்த பாக்ஸோட டிசைன் ஆகட்டும் நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. நடுவில் வந்து நல்லா வந்து கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு வந்து இது இருக்குது. ட்ரே எல்லாம் வந்து நல்லா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து வெயிட்டு தாங்குற மாதிரி இருக்கும். தெர்மாஸ்டார்டர் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டூயல் சென்சார்ன்ற மாதிரி அந்த மாடலில் வரும். அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு அப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டென்சரெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்பில்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. சைடு பெயிண்ட்டு கூட நல்லா இருக்குது. இதுக்கு இந்த டிசைனுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. போர்டு வந்து நமக்கு வந்து சைடில் இருக்குது. மாமூல் கம்ப்ரஸர் தான், அலுமினியம் காயில் கம்ப்ரஸர் தான். இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் 10 இயர் வாரண்ட்டி வந்து கம்ப்ரஸருக்கு இருக்கும். 1 இயர் வந்து ஜஸ்ட்டு நமக்கு வந்து கேஸு, பல்பு, போர்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வரைக்கும் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி தான். இந்த ஃப்ரிட்ஜோட அதாவது லிங்க் வந்து நம்ம வீடியோலேயே வந்து டேக் பண்ணியிருக்கிறோம். ஒரு வேளை வேணும் அப்படின்னா அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம்.